அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதான ஒரு சம்பவம். இதுக்கு பின்னாடி உள்ள சில விஷயங்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் காலத்தில், முதல் சபை உருவாகிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது நடக்கக்கூடியதான மிக முக்கியமான 2வது சம்பவம். முதலாவது 2ஆம் அதிகாரத்தில் நடக்குது. அதில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள்னு பார்க்குறோம். இது 2வது சம்பவம். இதில் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த சம்பவத்தினுடைய விளைவாக ஒரே நாளில் வசனத்தை கேட்டவர்களில் 5000 பேர் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறது, இந்த கிரியை செய்கிறது 5000 3000 அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்லேயே அப்படி சர்வசாதாரணமாக நடக்குது. ஆனால் வந்தவர்களில், அங்கே வசனம் சொல்கிறது, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். கேட்டவங்களில் 5000 பேர். அப்போ எவ்வளோ பேர் வந்தாங்கன்னே தெரில. ஏற்றுக்கொண்டவங்களே 5000 பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய எழுப்புதல் அல்லது ஒரு பெரிய அறுவடை, மிகப்பெரியதான ஒரு அறுவடை முதல் சபையின் காலத்தில் நடந்திருக்குது. ஒருவேளை நம்ம சொல்லலாம், அதெல்லாம் அப்போஸ்தலர்களால் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போஸ்தலர் காலத்தில் நடைபெற்றிருக்குமானால் நம்முடைய காலத்திலும் அது நடைபெறும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பைபிள்லேயே ஆமேன் போடாத புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போஸ்தலர் நடபடிகள் தான். ஏன் ஆமேன் போடாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம்னா, தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகளுடைய அந்த ஊழியம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இன்னை வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. அது இன்னும் நடக்கும். ஆண்டவர் வர்ற வரைக்கும் அந்த ஊழியங்கள் நடக்கும். அதனால தான் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஆமென் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை போடாமல் வச்சுருக்கிறாங்க. முடிவு இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துக்கு இன்னும் என்ன செய்யலை, முடிவு கிடையாது. அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் வர்ற வரைக்கும் அது நடக்கும். இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அன்னைக்கு நடந்த கிரியை இன்றைக்கி ஏன் நடக்கலை, இன்றைக்கி ஏன் அப்படி ஒரு பெரிய காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஜனங்க வராங்க, 5000 பேர் வராங்க. 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்களான்றது தான் கேள்வி. ஒரு மீட்டிங்கு 10,000 பேர் வராங்க, பார்க்குறோம். நம்ம பல இடங்களில் பார்க்குறோம் 10,000 பேர் வந்தாங்க. ஆனால் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கங்கிறது தான் கேள்வி. எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அரசியல்வாதி கூட்டங்களுக்கு கூட வராங்க. 10,000 பேர் 50,000 பேர் 1,00,000 பேர் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு அப்படியே திரும்பி போகிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம கூட்டங்களுக்கும் வராங்க. பொதுவாக நாம் என்ன விரும்புகிறோம் அப்படின்னா, சபைக்கு கூட ஜனங்கள் வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பக்கூடாது. அப்படின்னா சர்ச் ஃபெயில்னு அர்த்தம். சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு போகிறோம்னா ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கணும், அல்லது ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்கிட்டு போகணும், அல்லது நான் வந்தது இன்றைக்கி எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொல்கிற அளவுக்கு சபை நடக்கணும். அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரியை இருக்கணும். அதுதான் நம்ம சபைக்கு வர்றதுக்கு நோக்கம். நீங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புனா ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு வரணும். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே சொல்லித்தரல இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்க, ஒன்றுமே வேற சொல்லித்தரல அப்படின்னு கேட்பீங்க. நாங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் வீட்டில் டெய்லி கேட்பாங்க, இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க, இன்றைக்கி என்ன பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, இன்றைக்கி என்ன படிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. அது இன்றைக்கி அதே மாதிரி தான் சபையும் கூட. சபைக்கு வந்துட்டு போனால் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும். ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு வந்துட்டு போகிறோம், ஒரு மாற்றம் இருக்கணும். ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு வரணும். அப்புறம் இல்லைன்னா அது ஏன் நடத்தணும்? அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா அதை நடத்துறதுக்கு என்ன முகாந்திரம்? அப்போ அதை நடத்தினா அந்த இடத்துல வந்துட்டு போனால் தேர் மஸ்ட் பி அ சேஞ்ச். ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் இல்லையா? இப்போ அப்போஸ்தலர் கூட்டத்துக்கு வராங்க. நீங்கள் பைபிளில் பாருங்கள், இவங்க வர்ற கூட்டத்தில் எல்லாம் ஏதாவது ஒன்று நடக்கும். இயேசு போகிற இடத்துலலாம் ஒரு கிரியை நடக்கும். இயேசு போகிற இடத்துல அட்லீஸ்ட் ஒருத்தராவது ரட்சிக்கப்படுவாங்க. அங்கே ஏதோ ஒரு மாற்றம் அங்கே வரணும். இல்லாமல் அந்த கூட்டம் நடத்துறதுலையோ, அந்த சபை நடத்துறதுலையோ, அல்லது அந்த ஒரு கன்வென்ஷன் நடத்துறதுலையோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், 4ஆம் அதிகாரத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்குது. ஒரு 5000 பேர் இயேசுவை ஏற்றுருக்குறாங்க. 5000 பேருங்கிறது இன்றைக்கி வாழ்நாள் ஃபுல்லாக ஊழியம் பண்ணால் கூட கிடைக்காத க்ரௌட். ஒரு சர்ச்சு இன்றைக்கி தொடங்கி அதோடைய வாழ்நாள் முழுக்க 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நிறைய சர்ச்சில் இல்லை. நிறைய ஊழியக்காரோடைய ஊழியத்தில் அப்படி ஒரு கனி இருக்குதானா இல்லை. ஆனால் இவங்க 2 மீட்டிங்கில் 8000 பேர் வந்துட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க, அதான் ரொம்ப முக்கியம். வந்தவங்க இல்லை, ரட்சிக்கப்பட்டவங்க. முதல் மீட்டிங்கில் 3000 பேர் ஞானஸ்நானமே எடுத்துட்டாங்க. 2வது மீட்டிங்கில் 5000 பேர் விசுவாசித்தார்கள். அங்கே வசனம் சொல்லுது, விசுவாசியாக மாறிட்டாங்க. அப்படின்னா இவங்களுடைய இந்த மெத்தட்,
இந்த காஸ்பல் மெத்தடோ அல்லது தேவனை பற்றி சொல்கிற விஷயத்துலையோ ஏதோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா நம்ம இன்றைக்கி என்ன செய்யலை, ஃபாலோ பண்ணலை. அதுதான் இன்றைக்கி பிரச்சனை. இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், நிறைய மீடியா பீப்புள்ஸாக இருக்கட்டும், நிறைய செமினார்ஸ் நடத்துகிறாங்க. நிறைய பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் வருது, ஃப்ளையர்ஸ்லாம் வருது, நிறைய செமினார்ஸ். யார் நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா அதில் பேசுகிறவர் யாராக இருக்கிறாருன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அதை செஞ்சவர் தான் பேசுகிறாரு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது, சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் சர்ச்சுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பைபிளில் இருக்குது. அந்த ஃபார்முலா பைபிளில் இருக்குது. அந்த ஃபார்முலாவை எடுத்து பண்ணுறவங்க தான் சக்ஸஸ் ஆகிறாங்க. நான் பிஸ்னஸ்லேயும் சொல்லுவேன், இது நாட் ஓன்லி மினிஸ்ட்ரி, பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது ஊழியமாக இருக்கட்டும், ஊழியத்தில் எந்த ஊழியமாக இருக்கட்டும், சர்ச் ஊழியமாக இருக்கட்டும், சுவிசேஷமாக இருக்கட்டும், ப்ராஃபட்டாக இருக்கட்டும், எந்த ஊழியமாக இருந்தாலும் அதை சக்ஸஸ் பண்ணுறது, நல்ல கனி கொடுக்கறது எதில் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எதில் இருக்குன்னா பைபிளில் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உலகத்தில் இருக்கிற கண்டுபிடிப்புகளில் கிட்டத்தட்ட 60 to 70% பைபிள்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான். பைபிளை தியானிக்கும் போதோ அல்லது பைபிளை வச்சோதோ அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த கண்டுபிடிப்புகள் எதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா 60 to 70% அவங்க அத்தனை பேருமே பிலீவர்ஸாக இருக்கிறாங்க. எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி நாம் மினிஸ்ட்ரியில் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம், ஊழியங்கள்லையோ அல்லது சபைகள்லையோ தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய அறுவடைக்கு இவர்கள் அந்த ஃபார்முலா ஒன்று கையாண்டுருக்கிறாங்க. இந்த ஃபார்முலா தான் சக்ஸஸ் ஃபார்முலா. இப்போது கொரியாவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு எழுப்புதல் ஒன்று வந்தது. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் பாலியங்கிச்சோவுடைய காலத்தில் கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் அவர் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. 9 லட்சத்துலேருந்து 11 லட்சத்துக்குள்ளே ஜனங்க வந்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக நம்ம ஆட்கள் அத்தனை பேரும் பாலியங்கிச்சோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக அவர் ஒரு ஜபக்குழு, வீட்டு ஜபக்குழுக்கள்னு ஒன்று ஆரம்பித்து அதை சக்ஸஸ் பண்ணார். உடனடியாக அத்தனை பேரும் அந்த வீட்டு ஜபக்குழுக்கள் ஆரம்பித்து நாமளும் பாலியங்க சர்ச் மாதிரி வரணும்னு ஆரம்பித்தவங்களில் அன்னைக்கு உள்ளவங்களில் ஒரு 10% பேர் அதை சக்ஸஸ் பண்ணாங்க. நிறைய சபைகளில் கூட்டங்கள் வர தொடங்குச்சு. ஆனால் 90% சபைகளில் அது வரல. 10% சபைகளில் வந்துச்சு, ஜனங்க வந்தாங்க, சக்ஸஸ் ஆச்சு. ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபார்முலா அந்த 10% சர்ச்சுக்கு தான். ஒரே ஃபார்முலா எல்லாருக்கும் என்ன செய்யாது, அப்ளை ஆகாது. எல்லா ஃபார்முலாவும் எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. ஆனால் ஒன்று இதில் இருக்குது பாருங்கள், பைபிளில் இருக்க ஃபார்முலா இருக்குது பாருங்கள், எல்லாருக்கும் அப்ளை ஆகும். அதை நம்ம அதுக்கு தான் இந்த ஃபார்முலாவை தேடணும். நம்ம ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பைர் ஆகிறது வேறு, அவரை மாதிரி வரணும், இந்த மாதிரி ஊழியம் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரி நான் குடும்பத்தை நடத்தணும்னு இன்ஸ்பயர் ஆகிறது வேறு. ஆனால் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இது உள்ளதாக இருக்குது, அவரது இல்லை. அவர் ஃபார்முலா வேறு. நோவா பேழை கட்டின மாதிரி மோசே ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டக்கூடாது. ஆனால் நோவா பேழையும் ஆசாரிப்பு கூடாரமும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. விஷயம் ஒன்று தான், சொன்னவர் ஒருத்தர் தான், ஆனால் கட்டுற விதம் வேறு. அது சீத்தி மரம், இது கோப்பேறு மரம். அந்த மரம் வேறு, இந்த மரம் வேறு. சொன்னவர் ஒருத்தர் தான். இதுலேயும் 3 அடுக்கு தான் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் தான் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் மிருகம் வச்சுருப்பார் நோவா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் சாப்பாடு வச்சுருப்பார், செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் அவர் குடும்பமும் இருப்பாங்க. அதை அப்படியே நீங்கள் வெர்டிக்கல் வியூலையோ ஹரிசாண்டல் வியூலையோ வச்சு பார்த்து வரீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரமாக தான் இருக்கும். முதல்ல பலிபீடம், மிருகங்கள் பண்ணுவாங்க, அடுத்து சமூகத்து அப்பா இருக்கும், அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியன் உள்ளே போவார். அதே சேம் கான்செப்ட் தான். ஆனால் அவருக்கு ஃபார்முலா வேறு, இவருக்கு ஃபார்முலா வேறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. தானியேலுக்கும் வெளிப்படுத்தல் கொடுக்குறாரு, யோவானுக்கும் வெளிப்படுத்தல் கொடுக்குறாரு. ஆனால் தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தலுக்கும் யோவானுக்கு கொடுக்கப்பட்டதுக்கும் விஷயம் வேறு, இடம் வேறு. கொடுக்கப்படுகிற அவனுக்கு அரண்மனையில் வச்சு கொடுக்குறாரு. தானியேலுக்கு அரண்மனையில் வச்சு நல்ல ராஜ சாப்பாடு போட்டு ஆண்டவர் கொடுக்குறார் வெளிப்பாடு. ஆனால் யோவானுக்கு ஜெயிலில் வச்சு அடிமை சாப்பாடை போட்டு கொடுக்குறாரு. ஆனால் ரெவலேஷன் ஒன்று தான். அப்போ கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வச்சுருக்கிறார். ஆனால் ஒரே கர்த்தர் தான். நம்ம எல்லாருமே ஒரு தேவனுக்குள்ளே தான் இருக்கிறோம். பட் நாம் செய்கிற விஷயத்துக்கு வழி புதுசாக ஒன்று ஆண்டவர் வச்சுருப்பார், அது நமக்கு வச்சுருப்பார். அந்த வழி இதில் தான் இருக்கும்.
திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிறது தப்பே கிடையாது. ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷன் வருது, இவரை மாதிரி நான் பாடணும், இவரை மாதிரி மியூசிக் வாசிக்கணும், இவரை மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணணும், அந்த இன்ஸ்பிரேஷன் நல்லது. அதுதான் பவுலும் சொல்கிறார், என்னை பாருங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். கரெக்ட், என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் என் ரூட்டு வேறு, திமோத்தியு ரூட்டு வேறு. பவுல் ரூட்டு வேறு, திமோத்தியு ரூட்டு வேறு. திமோத்தியு ரூட்டு வேறு, தீத்து ரூட்டு வேறு. எல்லாருக்கும் ஒரே ரூட்டு கிடையாது. 12 அப்போஸ்தலர்கள், 12 பேருக்கும் 12 விதம். பேதுரு வேற, யோவான் வேற. ஆனால் 12 பேருக்கும் ஒரே கர்த்தர், ஒரே உபதேசம். ஆனால் ஒவ்வொரு உபதேசம் ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு விதமாய் போகும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒரு தோட்டத்துக்குள்ளே தண்ணியை விட்டு பாருங்க, ஆனால் மாமரம் வேற, அதே தண்ணி அதே மண்ணு தான், சேம் பிளேஸ், ஒரே தோட்டம் தான். மாமரம் வேற பழம் கொடுக்கும், வேற கனி கொடுக்கும், தென்னை மரம் வேற கொடுக்கும். அந்த மாதிரி தான் நம்ம அத்தனை பேரும் ஒரே தோட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான், ஒரே தேவன் தான், ஒரே ஃபார்முலா தான், ஒரே ஆராதனை, ஒரே போதனை தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கடி கொண்டுக்கிறவர்களாய் மாறுவோம். அந்த ஒரு ஃபார்முலா இது உள்ளே இருக்கும். அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 2ஆம் அதிகாரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு அப்போஸ்தலர்கள்ட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருந்துச்சு. நிறையா அவங்க தேவனோட உட்கார்ந்துருந்தாங்க, காத்திருந்தாங்க, ஒருமனப்பட்டாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க, தைரியமாக பேசினாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்த விஷயத்தை திருப்பி ஒவ்வொரு வாட்டி தியானிக்கும் போதும் ஒவ்வொரு விதத்தை ஆண்டவர் இதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். திருப்பி இதை படிக்கும்போது எனக்கு இன்னொரு மிக முக்கியமான 2 வார்த்தை, 2 செய்யணும் 2 செய்யக்கூடாது, 2 செய்யணும் 2 செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். எதை முதல்ல செய்யக்கூடாதுன்னு நம்ம பார்த்துருவோம். முதல்ல வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 3:12 வாசிங்க. நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? முதலாவது அப்போஸ்தலர்கள்ட்ட ரொம்ப கிளியராக ஒன்று, அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க. என்ன தெரியுமா? அவர்கள் பெரிய அற்புதம் ஒன்று செஞ்சிட்டாங்க, ஒரு பெரிய அற்புதம். அந்த அற்புதம் எப்பேற்பட்ட அற்புதம்னு கேட்டிங்கன்னா, எருசலேமையே கலங்க பண்ணிருச்சு. தாயின் வயிற்றிலிருந்து நடக்க முடியாத ஒருத்தனை நடக்க வச்சுட்டாங்க. உற்று பார்த்து, என்னை உற்று பாருங்கிறார் பேதுரு. அவன் பார்க்குறான், நடக்க தொடங்குறாரு. அந்த முடவர், நடக்க முடியாதவர் ஏஞ்சி நடக்க தொடங்கிடுறார். இப்போது இந்த இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்து ஜனங்கள் எல்லாம் ஓடி வராங்க. அது வசனம் சொல்லுது 11வது வசனத்தில், சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தாங்க. ஜனங்க ஓடி வரான், நடந்து கூட வரல, திருச்சி ஓடி வரான். பா, எப்பேற்பட்ட ஒரு மிராக்கிள்பா. இந்த மிராக்கிள் நடந்து, நல்லா கவனிங்க, இன்னும் 5000 பேர் ரட்சிக்கப்படலை, இன்னும் 5000 பேர் ரட்சிக்கவே படலை. ஜனங்க ஓடித்தான் வராங்க. மிராக்கிள் எப்படியுமே கேட்டிங்கன்னா ஒரு மேக்னெட் மாதிரி, கர்த்தர்கிட்ட இழுக்கிறதுக்கு மிராக்கிள் ஒரு மேக்னெட். அதனால தான் நம்ம எப்போவுமே ஊழியர்கள் கூட்டங்களில் சொல்லுவோம், சபைகளிலே அற்புதங்கள் நடக்கணும். அற்புதம் ரொம்ப முக்கியம். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார். அந்த அற்புதம் தான் இனிஷியேட் எடுக்கிறது, அப்படி ஓடி வர வைக்கிறது. அப்போது முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டீசல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹீட்டர்னு ஒன்று போடுவாங்க. இப்போலாம் அப்படி இல்லை, இன்ஜின் மாறிடுச்சு, சும்மா அப்படி தட்டினோடனே ஸ்டார்ட் ஆகுது. அப்போல்லாம் ஹீட்டர்னு ஒன்று போட்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு 1 மினிட்டுக்கு 2 மினிட் 2 நிமிஷம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஹீட் ஆனால் தான் இன்ஜின் என்ன செய்யும்? ஆமாம், ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நிற்காமல் ஓடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் அவ்வளோ நிற்காமல் ஓடுற வண்டியை கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு இனிஷியல் புல்லு ஒன்று தேவைப்படுது, பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் மிராக்கிள். இந்த மிராக்கிள் எப்போவுமே என்ன செய்யும்னா, இமிடியேட்டாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும், இமிடியேட்டாக ஒரு ஜனங்களை திரும்பி பார்க்க வைக்கும். ஆனால் அந்த மிராக்கிள் மட்டுமே போதுமானதல்ல. இன்றைக்கி அற்புதம்தான் பெரிதாக பார்க்கப்படுகிறது. நீங்களும் ஊழியக்காரர்கிட்ட அற்புதத்தான் பெருசாக எதிர்பார்க்குறீங்க. அற்புதம் அவசியம், இப்போவும் இல்லைன்னு சொல்லலை, அற்புதம் அவசியம். ஆனால் அற்புதம் ரட்சிப்பல்ல. மிராக்கிள் இஸ் நாட் அன் சால்வேஷன். மிராக்கிள் சால்வேஷனுக்கான ஒரு வழி. அந்த வழியாக வர்றவங்க ஓடி வருவாங்க. இப்போ 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்களே, இன்றைக்கும் அற்புதம் நடக்குது. அற்புதம் நடக்காமலாம் இல்லை, இன்றைக்கும் அற்புதம் நடக்குது. அப்போது மிராக்கிள்ஸ் நடக்குது, ஆனால் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டானாங்கிறது தான் கேள்வி. அற்புதம் நடக்குது, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டானா?
அந்த 5000 பேர் எப்படி ரட்சிக்கப்படுகிறான், எப்படி ஆண்டவருக்குள்ள ரட்சிப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அற்புதத்தை வந்த உடனே ஜனங்க ஆஸ் யூஷுவல் ஜனங்களுடைய பார்வை யார் மேலே போகுதுன்னு சொன்னால் அப்போஸ்தலன் மேலே போகுது, நேராக அவன் மேலே போகுது. இப்போ அவங்கள நோக்கி ஜனங்க ஓடி வந்து இவங்களை எப்படி பார்க்க தொடங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரமித்து பார்க்க தொடங்குறாங்க. வசனம் சொல்லுது, ஜனங்கள் பிரமித்து அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு பாருங்க. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து, 11வது வசனம் சொல்லுது பிரமித்து. 10வது வசனத்தில் பாருங்க, அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பிரமிப்புனா அப்படியே ஸ்டன் ஆயிட்டான். என்னடா அவன் தாயின் வயிற்றுலேருந்து ஒரு நடக்க முடியாதவனாக இருந்தவன், நம்ம கூடவே இருந்தவன், இத்தனை வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அங்கே உட்கார்ந்து இருந்தவன் அப்படி எழுந்திருச்சு நடக்கிறானே, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையே அப்படின்னு ஸ்டன் ஆகி போய் இப்போ பேதுருவையும் யோவானையும் எப்படி பார்க்குறாங்க, அப்படியே ஜனங்க பிரமித்து பார்க்குறாங்க. யார் இவங்க, பேர்பட்ட மிராக்கள் செய்கிறாங்களே. அந்த ஸ்பாட்டில் அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான், எங்களுடைய சுயசக்தியினால் இது நடக்கவில்லை. இதுதான் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற மிஸ் ஆகிற முதலாவது விஷயம். சுயசக்தியினால் நடக்கல. இதுக்கு காரணம் நாங்கள் அல்ல, எங்களுடைய சக்திலாம் ஒன்றுமே கிடையாது. we don't have any power. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற மிகப்பெரிய டிராபேக் விசுவாசிகிட்டையும் இருக்கு, ஊழியக்காரங்கிட்டும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அற்புதத்தை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார், ஆனால் மகிமை மனுஷனுக்கு நேராக போகிறது. இன்னைக்கு அந்த மகிமையை மனுஷர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். நீங்களும் அந்த மகிமையை மனுஷருக்கு தான் கொடுக்கிறீர்கள், கனத்தை மனுஷனுக்கு தான் கொடுக்குறீங்க. அது யூஷுவல். ஜனங்க அப்படி தான் வருவாங்க, பிரமித்து பார்ப்பாங்க. தேவனை அறியாதவர்கள் பரவாயில்ல, ஆனால் தேவனை அறிஞ்ச நீங்கள் கூட ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு பெரிய அதிசயம் இருக்கட்டும், மரித்தோர் உயிரோடு கூட எழும்பட்டுமே, தப்பித்தால் எழும்பட்டுமே, யார் வேணாலும் உயிரோடு எழும்பட்டுமே, ஆனால் எழுப்புகிற தேவனுக்குத்தான் கனமே ஒழிய எழுப்புகிற ஊழியனுக்கு கிடையாது.